ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து உயிர் போற்றுகின்றேனே. ஓம் நம சிவாய. திருக்குறிப்பு தொண்டர் புராணத்தை நாம் இன்று காண்போம். திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று நம்முடைய சுந்தரனார் இவரை சிறப்பித்து பாடுகிறார். திருக்குறிப்பு என்பது ஒரு சிறந்த மெய்ஞானத்தை உணர்வது என்று பொருள்படும். குறிப்பறிதல் என்பது களவியலில் திருக்குறளார் பாடுகின்றார். ஆனால் இந்த குறிப்பு அந்த குறிப்பு அல்ல, இறைவனை அடையும் குறிப்பு. அறிந்து ஒழுகும் இந்த அடியாரை திருக்குறிப்பு நாயனார் என்றே குறிப்பிடுகின்றார். இவருடைய இயற்பெயர் தெரியவில்லை. காஞ்சி மாநகரத்திலே வண்ணார் குலத்தில் ஏகாலி என்ற குலத்திலே பிறந்தவர் நம்முடைய திருத்தொண்டர் நாயனார். நாயனார்கள் பலரும் ஒவ்வொரு செயலை புரிந்து இறைவனை அடைந்து உய்கின்றார்கள். அதில் தன்னுடைய தொழிலான வண்ணார் தொழிலை, அதாவது துணிகளை துவைத்து கொடுக்கும் தொழிலை புரியும், அதன் மூலம் சிவனடியார்களுக்கு தொண்டு புரியும் இந்த திருக்குறிப்பு தொண்டர் நாயனாரும் இறைவனை அடைந்தார் என்பதுதான் ஒரு சிறப்பு. இதிலிருந்து இறைவனுடைய பக்திக்கு குலமும் வேறு தேவையில்லை, தொழில் பற்றியும் தேவையில்லை. ஆகவே பக்தி ஒன்றையே மார்க்கமாக கொண்டு இவர்கள் அனைவரும் இறைவனை அடைந்தார்கள் என்பது வெள்ளிடைமலை. திருக்குறிப்பு தொண்ட நாயனார் ஒரு நாள் ஒரு கிழ வேடத்திலே இறைவனை கண்டார். அவர் அனைத்து சிவனடியார்களுக்கும் அவர்களுடைய துணியை ஒலிக்கச் செய்து, ஒலிப்பது என்றால் அந்த கல்லிலே போட்டு துவைப்பது, இந்த துவைத்து அதனை அழித்து கொண்டிருந்தார். அவ்வாறு அழிக்கையில் ஒரு நாள் அவருக்கு இறைவனே இவருடைய பான்மையை உலகுக்கு அறிய செய்ய வேண்டும் என்று எண்ணி கிழப்பருவமுடையவராய், கந்தல் அணிந்தவராய், வெந்நீர் போல முகத்தில் பொலிவு, ஆனால் மேகங்கள் சூழ்ந்தது போல அந்த கந்தல் ஆடையை அணிந்து கொண்டு வந்து கொண்டிருந்தார். அவரை பார்த்தவுடன் நம்முடைய திருக்குறிப்பு தொண்டர் நாயனார், ஐயா, தங்களுடைய கந்தை, அதாவது மேலாடை மிகவும் அழுக்கடைந்து உள்ளதே, இதனை நான் ஒலிக்கச் செய்து அழித்து விடுகிறேன் என்று கூறினார். உடனே நம்முடைய சிவனடியாராக வந்த ஏகாம்பரநாதர் அவர் சொன்னார், ஐயா, இது குளிர்காலம். இந்த குளிர்காலத்திலே நீங்கள் ஒலித்து அதனை உடனடியாக அஸ்தமனத்துக்குள் அழிக்கவில்லை என்றால் நான் குளிரிலே என்னுடைய மேனி மிக நடுங்கி வாடிவிடும் என்று கூறுகிறார். அதற்கு நம்முடைய திருக்குறிப்பு தொண்ட நாயனார், இதை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டாம், அஸ்தமனத்துக்குள் நான் ஒலிக்கச் செய்து இதனை தங்களுடைய திருநீறு போல அந்த வெண்மையுடன் நான் அளிக்கிறேன் என்று கேட்டு உடனடியாக தாருங்கள் என்றார். திரும்பவும் நம்முடைய சிவனடியார், ஐயா, தாங்கள் அஸ்தமனத்திற்குள் கொடுத்து விட வேண்டும், ஆகவே உடனடியாக பணியில் இறங்குங்கள் என்றார். நம்முடைய திருக்குறிப்பு தொண்ட நாயனார் அந்த கந்தையை வாங்கி கொண்டு போய் குளத்திலே தோய்த்தார். இருந்தாலும் மிக மிக அழுக்கடைந்த ஆடை என்பதால் அந்த அழுக்கு எதுவும் போகவில்லை. உவர் மண்ணை போட்டு வெள்ளாவி வைத்து அதிலே மீதி இருக்கும் அழுக்கை எடுத்து விடலாம் என்று வெள்ளாவி வைத்து விட்டார். வெள்ளாவி என்பது உவர் மண்ணை போட்டு அடியிலே நெருப்பு மூட்டி அந்த ஆவியிலே அந்த அழுக்கையெல்லாம் போக்குவது. அவ்வாறு செய்யும்பொழுது இவர் வெள்ளாவி வைக்கும் நேரத்திலே கரு மேகங்கள் எங்கும் சூழ்ந்தன. சோ என்று மழை கொட்டு கொட்டு என்று கொட்டியது. இவரும் மனம் விரும்பி பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் எதுவும் செய்ய இயலவில்லை. அஸ்தமனம் வந்துவிட்டது. ஆனால் துணி வெள்ளாவியிலிருந்து எடுக்க முடியவில்லை. காரணம் மழை. ஐயோ, நான் என்ன தவறு செய்து விட்டேன், இந்த கந்தையை அப்படியே எடுத்துக்கொண்டு தோய்த்து வீட்டில் காய வைத்திருந்தால் கூட இந்த கந்தை சிவனடியாருக்கு உபயோகமாக இருக்குமே, ஐயோ, அவருடைய மேனியை நான் வாடச் செய்து விட்டேனே
என்று மிக மிக வருந்தி அந்த அடியாருடைய எண்ணத்தை நான் ஈடு செய்ய முடியவில்லை, என்னால் ஒரு சிவனடியாருடைய தேகம் என்று வருத்தப்பட போகிறது என்று அந்த துணி துவைக்கும் கல்லிலேயே தன் தலையை முட்டி முட்டி அடித்து கொண்டு இறப்பதற்கு தயாராக இருந்தார். அவர் முட்டும் பொழுது ஒரு வளை அணிந்த கரம், அதாவது ஏகாம்பரநாதர் சக்தியுடன் வந்து அப்படியே தடுத்தாட்கொண்டு, ஐயா நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் என்று சொல்லி அவரை அப்படியே நிறுத்தினார். நம்முடைய திருக்குறிப்பு தொண்ட நாயனாரும் இதற்கு பிறகு மிக அருமையாக நல்ல தொண்டு பல புரிந்து இறைவனை அடைந்தார் என்பதுதான் கதை. நம்முடைய சுந்தரர் பெருமான் திருத்தொண்டர் தொகையில் பாடுகின்றார். நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திரு அந்தாதியிலும் இவரை பற்றி குறிப்பிடுகின்றார். பெரிய புராணத்தை பாடிய சேக்கிழார் பெருமான் தொண்டை மண்டலத்தை சார்ந்தவர். இந்த நம்முடைய திருக்குறிப்பு தொண்ட நாயனார் பிறந்தது, வாழ்ந்து வளர்ந்து வருவது, தொண்டு செய்வது அனைத்தும் காஞ்சி மாநகரத்திலே. தொண்டை மண்டலத்திற்கு சிகரமாய் விளங்குவது காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் சான்றோர் உடைத்து என்று கூறுவார்கள். ஆகவே சேக்கிழார் 120 பாடல்களை திருக்குறிப்பு தொண்ட நாயனார் படலத்தில் பாடுகின்றார். இந்த 120 பாடல்களிலே 110 பாடல்கள் காஞ்சியின் சிறப்பு, அதனுடன் உள்ள 4 வகை நிலங்களின் வளங்கள் ஆகியவற்றை பற்றி மிக அருமையாக அங்கங்கு ஒவ்வொரு நிலத்திலும் அமைந்துள்ள சிவாலயங்களை பற்றியெல்லாம் குறிப்பு எடுத்து அதனை பாடுகின்றார். திருக்காலத்தி மலையிலிருந்து திருக்கழுக்குன்றம் வரை மலையையும், அடுத்து பாலாற்றில் வேகவதி ஆற்றில் இருக்கும் திருத்தலங்களையும் என்று ஒவ்வொரு வகை நிலங்களுக்கு ஏற்றவாறு அவர் பதிகம் பாடி காஞ்சியின் பெருமையை, காஞ்சி சான்றோர் உடைத்து என்று கூறுவார்கள். ஆனால் இவர் மனதில் உள்ள அழுக்கை தோய்க்கும் ஏகாலி இனத்தை சேர்ந்த நம்முடைய திருக்குறிப்பு தொண்ட நாயனார் துணி வெளுக்க மண் உண்டு எங்கள் முத்து மாரியம்மா, மனம் வெளுக்க வழி சொல்லுவாய் எங்கள் முத்து மாரியம்மா என்பார். ஆனால் இவர் மனம் வெளுக்கும் வகை அறிந்த திருக்குறிப்பு தொண்டர். ஆகவே இந்த சான்றோர்கள் உடைய இந்த பகுதியிலே நம்முடைய நாயனாரை பற்றியும் மிக அழகாக மிக அருமையாக இவ்வாறு ஒரு சலவை தொழிலாளி கூட முக்தி அடைய இயலும் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்தால் என்பதனை உலகிற்கு உயர்த்தும் வண்ணம் இந்த படலம் அமைந்துள்ளது. இவர் நம்முடைய திருக்குறிப்பு தொண்ட நாயனார் சித்திரை மாதம் சுவாதி நட்சத்திரத்திலே குரு பூஜை, இவர் முக்தி அடைந்ததால் அந்த நாளிலே இவருடைய குரு பூஜை மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது.